ஹலோ தமிழ் மக்களே, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்ட ஒரே ஒரு விஷயம், பெஸ்ட் ஏஐ ஜெனரேஷன் டூல் சொல்லுங்க அப்படிங்கிறது தான். இந்த வீடியோல நம்ம டாப் 5 பெஸ்ட் ஏஐ ஜெனரேஷன் டூல் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நிறைய டூல்ஸ் ரிசர்ச் பண்ணிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் 5 டூல்ஸை நம்ம எடுத்து ஒன் பை ஒன்னா ரேங்கிங் கொடுக்க போறோம். ஸோ இப்போ குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாமா? டாப் 5 ஏஐ வீடியோ ஜெனரேட்டர்ஸ் 2025 nominees are Kling AI, Halo AI, Runway ML, Luma AI, Pika Art. இதுல வின்னர் யாரு அப்படிங்கறதா நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நாங்க டெஸ்ட் பண்ண நிறைய ஏஐ டூல்ஸ்ல இந்த 5 டூல்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் 5 பிளேஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 5 ஏஐ டூல்ல எந்த டூல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருது அப்படிங்கறத பார்க்கறதுக்காக நம்ம 4 கேட்டகரியில நம்ம ரேங்க் கொடுக்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோவோட கடைசியில நீங்க ஒரே ஒரு இமெயில் ஐடி மட்டும் வச்சு 120+ வீடியோஸ் ஃப்ரீயா ஜென்ரேட் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களோட ஒப்பீனியனை அந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜ் பண்ணும். ஸோ கேட்டகரி நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ரேங்க் கொடுக்க போறோம்னா, டெக்ஸ்ட் டு இமேஜ், இமேஜ் டு வீடியோ, டெக்ஸ்ட் டு வீடியோ, இந்த 3 ஆப்ஷன் பிளஸ் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்றதுக்கு எவ்வளவு ஆவரேஜான டைம் எடுத்துக்குது அப்படிங்கிற 4 விஷயங்களை பொறுத்து நம்ம ரேங்க் கொடுக்க போறோம். இது எல்லாமே பெஸ்டா இருந்துச்சு அப்படின்னா 5 ஸ்டார்ஸ், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேங்க் கம்மி பண்ணுவோம். Kling AI பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் டு இமேஜ், இமேஜ் டு வீடியோ, டெக்ஸ்ட் டு வீடியோ இது மூணுமே அவைலபிளா இருக்கு. ஆனா வீடியோ ஜென்ரேஷன் வெயிட்டிங் பீரியட் தான் ரொம்பவே அதிகம். ஸோ Kling AI வாங்கியிருக்க ஸ்கோர் 4 ஸ்டார்ஸ். அடுத்ததா Halo AI பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் டு இமேஜ் ஆப்ஷன் அவைலபிளா இல்லை. ஆனா இமேஜ் டு வீடியோ, டெக்ஸ்ட் டு வீடியோ ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. ஆனா வீடியோ ஜென்ரேஷன் வெயிட்டிங் பீரியட் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால Halo AI வாங்கியிருக்க ஸ்கோர் 3 ஸ்டார்ஸ். ரன்வே எம்எல் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் டு இமேஜ், இமேஜ் டு வீடியோ, டெக்ஸ்ட் டு வீடியோ இந்த 3 ஆப்ஷனுமே அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம வீடியோ ஜென்ரேஷன் வெயிட்டிங் பீரியட் ரொம்பவே கம்மி. கிட்டத்தட்ட 2 to 3 மினிட்ஸ்ல ஃபுல் வீடியோவுமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்ல ரன்வே எம்எல்க்கு 5 ஸ்டார்ஸ். தென் லூமா ஏஐல டெக்ஸ்ட் டு இமேஜ், இமேஜ் டு வீடியோ, டெக்ஸ்ட் டு வீடியோ இது மூணுமே அவைலபிளா இருக்கு. அண்ட் வீடியோ ஜென்ரேஷன் வெயிட்டிங் பீரியட் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ லூமா ஏஐ வாங்கியிருக்க ஸ்டார்ஸ் 4. இப்போ பிக்கா ஏஐல நமக்கு டெக்ஸ்ட் டு இமேஜ் இல்ல, இமேஜ் டு வீடியோ, டெக்ஸ்ட் டு வீடியோ இருக்கு. ஆனா வீடியோ ஜென்ரேஷன் வெயிட்டிங் பீரியட் ரன்வே எம்எல் மாதிரியே ரொம்பவே குயிக்கா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 3 மினிட்ஸ்லயே ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது. ஸோ பிக்கா ஏஐ வாங்கியிருக்க ஸ்டார்ஸ் 4. இப்போ கேட்டகரி நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நாம ஒரு ஏஐ வீடியோ ஜென்ரேஷன் டூலால பெர் மந்த்துக்கு அதிகபட்சமா எவ்வளவு வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத வச்சு நாம ஸ்டார்ஸ் கொடுக்க போறோம். Kling AIக்கு மந்த்லி 366 கிரெடிட்ஸ் அவங்க கொடுக்காங்க. இதுல ப்ரொஃபஷனல் மோட்ல கொடுத்தீங்கன்னா 35 கிரெடிட்ஸ் இல்லைன்னா 20 கிரெடிட்ஸ். ஸோ பெய்ட் பிளான் பொறுத்த வரைக்கும் $3.88 பெர் மந்த்துக்கு ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து $8.8 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுடைய 366 கிரெடிட்ஸ் பெர் மந்த்தை யூஸ் பண்ணி ஒரு மந்த்துக்கு 10 to 18 வீடியோஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம கொடுத்துருக்க ஸ்டார்ஸ் 3. செகண்டா Halo AIல எவ்வளோ வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். Halo AIல வெல்கம் போனஸா 1000 எக்ஸ்க்ளூசிவ் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட்ஸ் பிளஸ் டெய்லி 100 கிரெடிட்ஸ் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அந்த 100 கிரெடிட்ஸ்ல உங்களால ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ பெர் மந்த்துக்கு உங்களால 90 வீடியோஸ் Halo AI யூஸ் பண்ணி மட்டும் கிரியேட் பண்ண முடியும். பெய்ட் பிளான் பெர் மந்த்துக்கு $9.99 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது மற்ற எல்லா ஏஐ காட்டிலும் ரொம்பவே அதிகம். அதனால தான் Halo AI இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு. ரன்வே எம்எல் பொறுத்த வரைக்கும் 125 கிரெடிட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது மந்த்லி கிரெடிட் கிடையாது, ஒன் டைம் தான். ஒரே ஒரு டைம் தான் 125 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த 125 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பார்த்தாலும் வெறும் 6 வீடியோஸ் தான் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். பட் அதே டைம்ல பெய்ட் பிளான் பொறுத்த வரைக்கும் $15 பெர் மந்த்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது மற்ற எல்லா ஏஐ டூலோடையும் அதிகம். இதனால தான் நம்ம ரன்வே எம்எல்க்கு கொடுத்துருக்க ஸ்டார் ஒன்லி 1. லூமா ஏஐல ஒரு மந்த்துக்கு 400 கிரெடிட்ஸ் தராங்க. பட் அந்த 400 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால 100 இமேஜஸ் இல்லைன்னா 2 வீடியோஸ் தான் பண்ண முடியும். இது ரொம்பவே கம்மி. பிரைசிங் பொறுத்த வரைக்கும் பெர் மந்த்துக்கு $9.99 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம லூமா ட்ரீம் மிஷின் கொடுத்துருக்கிற ஸ்டார்ஸ் ஒன்லி 1. பிக்கா ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் பெர் மந்த்துக்கு 150 மந்த்லி வீடியோ கிரெடிட்ஸ் கொடுக்காங்க. பட் நீங்க மாடல் அதிகமா போக போக உங்களுடைய கிரெடிட் யூசேஜும் அதிகமா இருக்கும். ஸோ அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைசிங் பொறுத்த வரைக்கும் $10 பெர் மந்த்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா முக்கியமான விஷயம், வீடியோஸ்ல வாட்டர் மார்க்கோட தான் இருக்கும். $35 பெர் மந்த்துக்கு நீங்க பே பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வாட்டர் மார்க் இல்லாம வீடியோ டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த 150 மந்த்லி கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால பெர் மந்த்துக்கு மினிமம் 3 to 10 வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியும்.
ஸோ நம்ம பிகார்ட் கொடுத்துருக்குற ஸ்டார்ஸ் 2. இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த டேபிளில் நான் ஃபுல்லாகவே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது. கொஞ்சம் வீடியோவை பாஸ் பண்ணி பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக இந்த செகண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வின்னர் யாருன்னா ஹேலோ ஏஐ தான். மற்ற வீடியோ ஜென்ரேட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது 90 வீடியோஸ் பெர் மந்த்துங்கிறது பெரிய அமௌண்ட் தான். இதில் வெல்கம் போனஸ் 1000 கிடைச்சா நான் சேர்க்காம தான் சொல்கிறேன். கேட்டகரி நம்பர் 3. கேட்டகரி 3யை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு ஏஐ டூல்ஸும் வச்சிருக்காங்க, அப்புறம் அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கு இப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து நம்ம அடுத்த 5 ஸ்டார்ஸ் கொடுக்க போறோம். கேட்டகரி 3ல கிளிங் ஏஐ பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச், லிப் சிங்க், மோஷன் பிரஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது போக பெய்ட் ஆப்ஷன் போகும்போது ஏஐ கஸ்டம் மாடல், கேமரா மூவ்மெண்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் சைட் பார்க்கும்போது மோர் வீடியோ ஜென்ரேஷன் டைம், ஃப்ரீ கிரெடிட்ஸ் ரொம்பவே கம்மியாக கொடுக்குறது. இது ரெண்டுமே நம்ம நெகட்டிவ் சைடில் வச்சுருக்கோம். இருந்தாலும் இவ்வளோ அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் இருக்குனால நம்ம கிளிங் ஏஐக்கு கொடுக்க போகிற ஸ்டார்ஸ் 5. ஹேலோ ஏஐ அடிஷ்னல் ஆப்ஷனாக டெக்ஸ்ட் டு ஸ்பீச், சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ், ஏஐ சேட் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி சில விஷயங்களை கொடுக்காங்க. நெகட்டிவ் சைட் பார்த்தோம்னா வீடியோ ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறது தான் இங்கே. ஸோ இருந்தாலும் 3 அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஹேலோ ஏஐக்கு நம்ம கொடுக்க போகிற ஸ்டார்ஸ் 5. தென் ரன்வே எம்எல் அடிஷ்னல் ஆப்ஷனாக டெக்ஸ்ட் டு ஸ்பீச், கஸ்டம் எலிமெண்ட்ஸ், கேமரா கண்ட்ரோல், மோஷன் பிரஷ், கீ ஃப்ரேம்ஸ் ஃபீச்சர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இதோட நெகட்டிவ் சைட் பார்த்தோம்னா ஆவரேஜ் வீடியோ குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதை நம்ம அடுத்த கேட்டகரி 4ல நல்லா பார்ப்போம். அப்புறம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது மற்ற ஏஐ டூவில் கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது லெஸ் அண்ட் ஒன் டைம் ஃப்ரீ கிரெடிட்ஸ் தான் கொடுக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் இருக்குனால நாம் ரன்வே எம்எல் கொடுக்க போகிற ஸ்டார்ஸ் 5. தென் அதே போல் லூமா ஏஐயோட அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் என்னென்னா கீ ஃப்ரேம் ஃபீச்சர்ஸ், கேரக்டர் ஆர் ஸ்டைல் ரெஃபரன்ஸ், மாடிஃபை ஃபீச்சர், வீடியோ எக்ஸ்டெண்ட் ஃபீச்சர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுக்காங்க. இதோட நெகட்டிவ்ஸ் என்னென்னா அதே போல் தான் வீடியோ குவாலிட்டி ரொம்பவே புவராக இருக்குது. அதுபோல் மோர் வீடியோ ஜென்ரேஷன் டைம் எடுத்துக்குது. ஃப்ரீ கிரெடிட்ஸ் ரொம்பவே கம்மி. வெறும் 2 வீடியோஸ் தான் ஒரு மாதத்துக்கு உங்களால் அந்த லூமா ஏஐ வச்சு கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த காரணங்களால லூமா ஏஐக்கு நம்ம கொடுக்க போகிற ஸ்டார்ஸ் 5. பிகார்ட் ஏஐ பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் ஆப்ஷனாக பிகா எஃபெக்ட் ஃபீச்சர், சீன் இன்க்ரீடியன்ஸ் ஆப்ஷன் இந்த 2 ஆப்ஷன் கொடுக்காங்க. நெகட்டிவ் சைடு பார்த்தோம்னா புவர் வீடியோ குவாலிட்டி, லெஸ் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். மற்ற ஏஐ கம்பேர் பண்ணும்போது அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது போக கிரெடிட்ஸும் ரொம்பவே கம்மி. ஸோ இந்த காரணங்களால நம்ம பிகார்ட்டுக்கு நம்ம 4 ஸ்டார் கொடுக்கணும். இந்த 4 ஸ்டாருமே பிகா எஃபெக்ட் அப்புறம் சீன் இன்க்ரீடியன்ஸ் ஆப்ஷன் இந்த 2 ஆப்ஷனுக்காக தான். கேட்டகரி நம்பர் 4. இந்த 4th கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ரேங்க் கொடுக்க போறோம் அப்படின்னா நமக்கு தேவையான மாதிரி நம்ம ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம், இல்லைன்னா இமேஜ் ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் இல்லையா. அந்த இமேஜ் இல்லைன்னா ப்ராம்ப்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நமக்கு தேவையான மாதிரி அக்யூரேட்டான வீடியோவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கு அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன அப்படின்னா நாம இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீ மெத்தட்ல தான் எல்லா ஜென்ரேஷனுமே பண்ண போறோம். எல்லா டூல்லையும் பெய்ட் டூல் போகும்போது சில விஷயங்கள் ஜென்ரேஷன் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 4th கேட்டகரிக்கு நம்ம ரேங்க் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா சேம் ப்ராம்ப்ட், சேம் இமேஜ் எல்லா ஏஐ டூலுக்குமே ஃப்ரீ மெத்தட்ல எப்படி பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம அப்லோட் பண்ணி நம்ம செக் பண்ண போறோம். இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான பாட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ ஒவ்வொரு ஏஐயும் எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே இருக்க 3மே டெக்ஸ்ட் டு வீடியோ, கீழே இருக்க 2 இமேஜ் டு வீடியோ. இதில் நான் ஒவ்வொன்றுக்கும் எப்படி ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன், எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வீடியோக்கான ப்ராம்ப்ட் எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னா 2 மான்ஸ்டர்ஸ், ஒரு காட்ஸில்லா, ஒரு மெக்கானிக்கல் டைகர் ஃபைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு காமிக்கலாக வீடியோ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதே போல் 2வது வீடியோ எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஒரு வாரியர் தன்னோட ஃபைட்டுக்கு அப்புறமா ஒரு பூந்தோட்டத்தில் வந்து தன்னோட கத்தியை போட்டு அமைதியாக படுத்து இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். அதுக்கு வந்து இந்த பூந்தோட்டம் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கு, பட் அவ்வளோவா அந்த அனிமேஷன் இல்லை. பேக்ரவுண்டில் இந்த பூலாம் மூவ் ஆகலை, ஒரு ஆவரேஜான குவாலிட்டியில் இருக்குது. 3வது வீடியோ எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஃபைண்டிங் நீமோ பிக்சார் ஸ்டைல் அனிமேஷன் கிரியேட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, அது பேசுகிற மாதிரிலாம் க்யூட்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இமேஜ் டு வீடியோ பொறுத்த வரைக்கும் அதே தான். அந்த இமேஜ், இந்த 2 இமேஜை கொடுத்து எப்படி வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணேன். இந்த இமேஜ் டு வீடியோ பொறுத்த வரைக்கும் கிளிங் ஏஐ சூப்பராகவே கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால நம்ம கிளிங் ஏஐக்கு கொடுக்க போகிற ஸ்டார்ஸ் 5. நான் ஹேலோ ஏஐ எப்படி வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சேம் ப்ராம்ப்ட் தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வீடியோவில் எப்படி ஒரு மெக்கானிக்கல் டைகர் வேணும்னு நான் நினச்சனோ அதே மாதிரி இருக்குது. அதே போல் ஹாட்ஸிலாவும் ஒரிஜினலாக மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த வீடியோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.
அதே போல் ரெண்டாவது வீடியோ பாருங்கள், அந்த வாரியர் வந்து கத்தியை கீழே போடுறாரு. கீழே போடும்போது அந்த கையில் இருக்கிற வேர்வை கூட வலிகிற மாதிரி சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஹேலோஏஐ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிடிச்சது பேக்ரவுண்ட் அனிமேஷன் தான். அந்த பூந்தோட்டம்லாம் உண்மையாகவே அருமையாக அனிமேட் பண்ணியிருக்கு பாருங்கள். அடுத்த வீடியோ நீம் ஆஃபீஸ் அருமையாக பேசுகிற மாதிரியே வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கு. பட் கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் பேக்ரவுண்டில் உள்ள எல்லாமே அனிமேட் ஆகுது. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இமேஜ் டு வீடியோவுமே பாருங்கள், அங்கே கிளிங்கியையும் நல்லா பண்ணியிருந்தது. பட் கிளிங்கியோட ஹேலோஏஐ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த உண்மையான ஃபைட்டுக்கான அந்த ஃபேஸ் அந்த எல்லாமே ஒரு ஒரிஜினலாக எனக்கு தெரியுது. அதே போல் நீமோ வீடியோவும் ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த இடையில ஒரு மீன் மட்டும் திடீர்னு முளைச்சி வந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் நல்லா இல்லை. மற்றபடி எல்லா வீடியோவுமே நல்லா இருக்குது. ஸோ ஹேலோஏஐக்கு நம்ம கொடுக்க போகிற ஸ்டார்ஸ் 5. அடுத்ததா ரன்வே எம்எல் எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரன்வே எம்எல் அவ்வளோ சூப்பராக கிரியேட் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஒரு காட்சில்லாவும் இல்லைன்னா ஒரு டீரெக்ஸும் ஒரு டைகர் மெக்கானிக்கல் டைகரும் ஃபைட் பண்ணணுங்கிற மாதிரி போட்டிருந்தேன். அது என்ன ஜந்துனே தெரியல. பின்னாடியும் ஏதோ புகையாக வருது, என்னன்னு தெரியல. அடுத்தது ரெண்டாவது வீடியோ பாருங்க, கைக்கும் வாளுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. அது மாதிரி ஒரு வெறும் போட்டோவை சின்னதாக ஏதோ அனிமேட் பண்ண மாதிரி இருக்கு. மூணாவது நீமோ வீடியோல அந்த ஃபேஸ் ஒரு மாதிரி ஏதோ காமிக்கா கொண்டு போதே தவிர அது ஒரு வீடியோ அனிமேஷனா எனக்கு தெரியல. பேக்ரவுண்ட் எதுவுமே அவ்வளோவா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. இமேஜ் டு வீடியோவுமே பாருங்க, ஃபைட் பண்ற மாதிரியா இருக்குது, அது ஏதோ ஓடுற மாதிரி இருக்குது. பட் ஓகே, மற்ற வீடியோவை கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோ கொஞ்சம் ஓகேவா இருக்கு. அதே போல நீமோ வீடியோ பாருங்க, அந்த மீனே ஒரு மாதிரி அன்ஷேப்பா இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா வீடியோ குவாலிட்டி ரொம்பவே புவராக இருக்குது. ஸோ நம்ம ரன்வே எம்எல்க்கு கொடுக்க போகிற ஸ்டார்ஸ் 3. இப்போது லூமாயை எப்படி வீடியோ கிரியேட் பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். லூமாயை பொறுத்த வரைக்கும் என்னால் ரொம்ப லிமிட்டடான வீடியோஸ் தான் பண்ண முடிஞ்சுது. ஸோ வாரியர் வீடியோ என்னால் கிரியேட் பண்ண முடியல. பட் இந்த 4 வீடியோ வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ அந்த டீரெக்ஸும் டைகரும் சண்டை போடுற வீடியோ. அது சண்டை போடுறதே இல்லை, ஒன்று முன்னை முன்னையுமா நிற்குது. அதே போல் அது ஒரு அனிமேஷனே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி ஜூமின் பண்ண மாதிரி தான் இருக்குது. அடுத்தது ஸோ ஃபஸ்ட்டு நீமோ வீடியோ ஒரு அழகாக பேசுகிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கு. அடுத்த வீடியோ ஓகேவாக இருக்குது, ரொம்ப ஒஸ்ட்டாக இல்லை, பட் ஓகேவாக இருக்குது. பேக்ரவுண்டு எல்லாமே நல்லா அனிமேட் ஆகிருக்கு. இந்த டீரெக்ஸ் டைகர் ஃபைட் வீடியோ வந்து ரொம்பவே சுமாராக இருக்குது. லூமாய்க்கு நான் 4 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம்னு நினச்சேன். பட் எனக்கு எல்லா வீடியோலையுமே அவ்வளோ திருப்தியாக இல்லை. ஸோ 3 ஸ்டார்ஸ் தான் கொடுக்க முடியும். நம்ம பிகார்ட் எப்படி வீடியோ கிரியேட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். பிகார்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வீடியோ ரொம்பவே புவராக இருக்குது. ஏதோ பலூனில் காற்று போன மாதிரி இருக்குது 2 இதுவும். அது போல் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது அந்த வாரியர் வீடியோ, வாரியர் ஏதோ கத்தியை நீட்டிட்டு சூரியனை பார்க்க கத்தியை நீட்டிட்டு அப்படியே கையை நீட்டிட்டு உட்காந்துருக்காரு. அப்புறம் தேர்ட் வீடியோ நீமோ வீடியோ கொஞ்சம் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் அழகாகவே இருக்குது. என்ன பேசுகிற மாதிரி இல்லை, பட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அனிமேஷன். ஸோ டெக்ஸ்ட் டு வீடியோ மாதிரி இமேஜ் டு வீடியோவும் டீரெக்ஸ் டைகர் ஃபைட்டு ரொம்பவே ஃபன்னியாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கே தெரியாது இது என்ன நடக்கு அப்படிங்கிறது போல. 5th இமேஜ் டு வீடியோ நீமோ வீடியோ ரொம்பவே அழகாக இருக்குது. கொஞ்சம் பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் அனிமேஷன் கொடுத்துருந்தா இன்னும் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகார்ட் பொறுத்த வரைக்கும் நீமோ வீடியோ தவிர வேறு எதுவுமே நல்லா இல்லை. ஸோ பிகார்ட் எடுத்த ஸ்டார் 2. எஸ், இப்போ நாம பெஸ்ட் ஃப்ரீ ஏஐ டூல் 2025 பார்க்கறதுக்கான நேரம் வந்தாச்சு. எல்லா ஏஐயும் 4 கேட்டகரி சேர்த்து எவ்வளோ ஸ்டார்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளிங் ஏஐ பொறுத்த வரைக்கும் 17 ஸ்டார்ஸ், ஹேலோ ஏஐ 18 ஸ்டார்ஸ், ரன்வே எம்எல் 14 ஸ்டார்ஸ், லூமா ஏஐ 13 ஸ்டார்ஸ், பிகா ஏஐ 12 ஸ்டார்ஸ். ஸோ ஓவராலா த வின்னர் இஸ் ஹேலோ ஏஐ. ஓவராலா ஹேலோ ஏஐ வின் பண்ண ஸ்டார்ஸ் 18 ஸ்டார்ஸ். மற்ற ஏஐயும் ரொம்பலாம் கம்மி இல்லை. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஏஐயுமே ஒவ்வொருத்தரும் யூனிக்கான ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. பிக்காலாம் கடைசி பிளேஸ் எடுத்தாலும் அவங்களோட இன்க்ரீடியன்ஸ் ஆப்ஷன், பிக்கா எஃபெக்ட் ஆப்ஷன் இதெல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்துச்சு நான் செக் பண்ணி பார்க்கும்போது. இங்கே ஏஐ டூல்ஸ்க்கு நம்ம கொடுத்த ரேங்கிங் எல்லாமே எங்களுடைய ஓன் ஒப்பீனியன், எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். நான் வீடியோவோட தொடக்கத்தில் ஒரு விஷயம் சொன்னேன், ஒரே ஒரு இமெயில் ஐடி வச்சு நம்ம 120+ வீடியோஸ் ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அது உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு ஏஐ டூல்ஸ்லையும் நம்ம கொடுத்துருக்கிற ஃப்ரீ ஜென்ரேஷன் வச்சு எங்க கணக்குப்படி 128 to 135 நீங்க வீடியோ பெர் மந்த்துக்கு நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹேலோ ஏஐ மட்டுமே பெர் டேக்கு 3 வீடியோஸ் பண்ண முடியும். 90 வீடியோஸ் பெர் மந்த்துக்கு உங்களால ஃப்ரீயா பண்ண முடியும். அதுவும் நல்ல குவாலிட்டிலேயே கிடைக்குது. மற்ற ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸை விட ஹேலோ ஏஐல எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே பெஸ்டா இருக்கு நம்ம பார்த்தோம். நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. சில்ட்ரனுக்கு தேவையான அனிமேட்டட் ரைம்ஸ் எப்படி ஃப்ரீயா கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத லாஸ்ட் 2 வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோ நாங்கள் கார்ட்ஸ்லையும் கீழே பிளேலிஸ்ட் லிங்க்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்க மறக்காம. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா?
அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க டிவைன் ராஜ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏஜென்ட் தமிழ்.